தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்று கேட்கின்ற வார்த்தை நம் வாழ்விலே பயனுள்ளதாய் மாற இறை அன்னையின் பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவங்க நீங்க, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இன்று நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை லூக்கா 24வது அதிகாரம் 5வது வசனம். இதனால் அப்பெண்களை நோக்கி, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன்? அவர் இங்கே இல்லை, உயிருடன் எழுப்பப்பட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவின் உயிர் தெழுந்த திருநாளின் நல்வாழ்த்துக்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளும் இந்த நேரத்திலே அந்த வானதூதர் அந்த கல்லறையிலிருந்து அந்த பெண்களை நோக்கி சொன்ன இரண்டு முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த கல்லறை இப்பொழுது காலியாக இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால் மரணத்தின் வெற்றியை குறிக்கிறது. இரண்டாவதாக, அவர் உயிருடன் இருக்கிறார், இயேசு உயிருடன் இருக்கிறார் என்ற கருத்தை, என்ற செய்தியை அந்த பெண்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை எனில் கிறிஸ்துவம் இல்லை. ஆகவே கிறிஸ்து இயேசு நம் பாவங்களுக்காக மரணித்து உயிருடன் எழுப்பப்பட்ட இந்த பெருநாளிலே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டியது, அவருடன் சேர்ந்து நாமும் உயிர்த்தெழ வேண்டும். நம் பாவங்களிலே மரித்து உயிர்த்தெழ வேண்டும். ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொன்னது போல, இயேசுவை மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்வரின் ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால், உயிர்த்தெழச் செய்பவரின் உங்களில் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினால் சாவுக்குரிய உங்கள் உடல்களை உயிர்ப்பிக்கின்றார். நம் உடல் சாவுக்குரியதாய் இருந்தது, கடவுள் மரணத்தில் இருந்து மீண்டும் உயிர்த்தெழுந்து நம்மை வாழ்வுக்குரியவர்களாய் அவர் மாற்றியிருக்கின்றார். இந்த திருநாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடைக்கப்பட்டவுடன் எப்படியாக மக்கள் கருதுகிறார்கள்? அது தோல்வியாக சிலருக்கு கருதப்பட்டது. ஆனால் அது வெற்றியின் தொடக்கம். 3ஆம் நாள் இன்று உயிரோடு எழுந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு நிலைவாழ்வு கொடுக்கின்றார். எந்த ஆவியினால் அவர் அடக்கப்பட்டு உயிருடன் எழுப்பப்பட்டாரோ அதே ஆவியால் நாம் நிரப்பப்பட வேண்டும். நாம் இருந்து மறுபடியும் மீண்டும் உயிர் பெற்று வாழ்வின் நிலைவாழ்வை அடைய வேண்டும் ஒரு நோக்கத்தோடு தந்தையாம் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு இறைச்சிலையை கிழித்து அவரோடு இணைத்திருந்த அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திரல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தந்தையாம் இறைவனின் அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம். தம் ஒரே மகனை இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்ததால் தம் ஒரே மகனை அவர் கையளித்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டு, அவர் வெற்றி வீரராக எழுந்திருக்கிறார். சாவே உன் கொடுக்க எங்கே, உன் வெற்றி எங்கே என்று சொல்லி வெற்றி பெற்ற ஒரு ஆயனாக, ஒரு அரசராக, யூதர்களின் அரசராக, நம்முடைய இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் எழுந்திருக்கிறார். அவரே நம் ஆயர், அவரே நம் ஆண்டவர். நம்மை உயிர்ப்பிக்கிறவரும் அவரே, நம்மை வாழ வைக்கிறவரும் அவரே. ஆகவே நாம் அவரை எந்நேரமும் நன்றி செலுத்தி அவருக்காய் நாம் அவரை போற்றி புகழ்ந்து நம் வாழ்விலே அவரை ஆராதிப்போம். எல்லாருக்கும் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்த நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் தொடர்ந்து நிலைவாழ்வில் பயணிங்கள், ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள், நற்கரணையிலே பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவருடைய உணவை பெற்று அவர் வாழ்வது நாமல்ல, நம்முள் கிறிஸ்து வாழ்கிறார். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.